அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது, தை 12 ஜனவரி 26 திங்கட்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி, அஸ்வினி நட்சத்திரம் இன்று நண்பகல் 12:30 மணி அளவு வரை, பிறகு பரணி நட்சத்திரம், சாத்தியம் நாமயோகம், சுபம் நாமயோகம், பத்திரை நாம கரணம். இன்றைக்கான பஞ்சாங்கம் இது. இன்றைய விசேஷம், இன்றைக்கு வாஸ்து நாள். வாஸ்து நாள் சொல்லும்போது ஏறக்குறைய இன்று காலை ஒரு 10 மணியில் தொடங்கி 12, 9:45 11:45 அப்படியாக இருக்கும். அதில் பூர்த்தியாகிற நேரத்தில் அதுக்கு முன்னாடி கடைசி ஒரு 36 நிமிஷம், அரை மணி நேரம், அது வாஸ்து பூஜைக்கான நேரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்றைய நாள் நீங்கள் அந்த வாஸ்து பூஜை, மனை பூஜை, பூமி பூஜைன்னு சொல்லக்கூடியதை செய்யலாம். கட்டிடங்களை கட்ட தொடங்கலாம். வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, கோவில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறை இருக்கிறது. அதன்படி அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் அதை செய்யணும். அதாவது பூஜை பண்ணி இந்த நாளில் நீங்கள் தொடங்கினாலும் அந்த வரைபடம்னு ஒன்று இருக்கும். வரைபடத்தை வரைந்த பிறகு தான் கட்டிடங்களை கட்டணும். அந்த வரைபடம் அங்கே இருக்கணும். அப்போது அதை வச்சு பூஜை பண்ணணும். அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் இதை பிளான் பண்ணணும். அப்போ அது மிகச்சரியாக முறைப்படி கட்ட முடியும். ஒன்று சாஸ்திரப்படியும் இருக்கும், இன்னொன்று கட்டும்போது கட்டி தரக்கூடியவர், கட்டி கொள்ளக்கூடியவர் அவங்களுக்குள்ளேயும் கூட எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி குழப்பம் இல்லாமல் அது நடக்கும். அதை பின்னாடி பெரிய அளவுக்கு மாற்றங்கள் செய்யணுன்னாலும் கூட இது ஆதாரமாக இருக்கும். இதை வச்சுட்டு பண்ணலாம். அதனால் அந்த படமானது முக்கியம் அப்படின்றது. ஒரு மனையே போட போகிறோம், ஒரு பிளாட்லாம் போடுறோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கும் இந்த நாளில் ஆரம்பம் செய்யலாம். இதெல்லாம் இன்றைய நாளில் இந்த வாஸ்து சம்பந்தமானதாக இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கு பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமியை இந்த தை மாதத்தில் தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ரத சப்தமி நாளை 8, சப்தமின்றது 7வது தேதி, அஷ்டமி 8வது தேதி. இதில் ரத சப்தமின்றது நேற்றைக்கு நடந்தது, இன்றைக்கு அஷ்டமி, அது பீஷ்மாஷ்டமி. அதாவது இன்றைய நாள் பீஷ்மருக்காக நம்ம அர்க்கியங்களை கொடுக்கறது, தர்ப்பணங்களை கொடுக்கறதுன்னு சொல்லி யார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்களோ அவங்க செய்கிறது அப்படின்றது. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, எல்லாருக்கும் இது செய்கிற மாதிரி இருக்காது. குறிப்பிட்ட சில நோன்பு, பண்டிகை, சடங்குகள்லாம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வேறுபடும், சில பேருக்கு இருக்காது, மாறும் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இந்த நாளில் இந்த பீஷ்மாஷ்டமின்னு சொல்லி அர்க்கியம், தர்ப்பணங்கள் அப்படின்றதெல்லாம் விசேஷமானதாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போது ஒருத்தருக்கு குடும்ப வாழ்க்கைன்றது இல்லை, நேரடியாக அவருக்கு வம்சம் விருத்தி, அந்த வாரிசுகள் அப்படின்றது இல்லைன்னாலும் கூட அவருக்கும் கூட அவருடைய வாழ்நாள் முடிந்த பிறகு இந்த முன்னோருக்கான கடமைகளை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகையை நம்முடைய தர்மத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் சன்னியாசியாகவே போயிட்டாருன்னா கூட அவருக்கு இந்த நாளில் தர்ப்பணங்கள் கொடுக்கணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பீஷ்மர்னு சொல்லக்கூடியவரும் கூட அந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தார் இல்லையா, அவருக்கும் இந்த நாளில் அவருக்கான முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. அப்போது எல்லாருக்குமே என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் நடக்கணுன்றதை அவங்க இருக்கும்போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, மிகச்சரியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் பெரியவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர், தாத்தா, பாட்டி, அப்புறம் நம்முடைய குருமார்கள் சொல்லக்கூடியதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணால் கட்டாயம் நல்லது நடக்கும். சின்ன வயசில் கொஞ்சம் கேள்விகள் இருக்கும், ஏன், எதுக்கு, இதனுடைய பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறது, செய்யலைன்னா என்ன, செய்யாதவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் தோணும். நம்ம அப்படி தோணி செய்யாமல் விட்டுட்டோன்னு சொல்லும்போது நடுத்தர வயசில் அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இன்னும் வயது ஆக ஆக அதெல்லாம் நல்ல ஈடுபாடு வரும், இவ்வளோ விஷயம் அதில் இருக்கிறதா அப்படின்றது. அப்போ நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் செய்யாமல் போயிட்டுமேன்னு கவலைப்படுவோம். அதனால் சில விஷயங்களை அந்தந்த வயதில் பக்குவம், அனுபவம் போன்ற விஷயங்கள் தான் தெரியப்படுத்தும். அதனால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குல தர்மத்தை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சடங்குகளை, வழிபாடுகளை, குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் செய்யணும், ஆரம்பிக்கும் போது இப்படி செய்யணும், குழந்தை பிறந்தால் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே கடைபிடிக்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். இன்றைய நவகிரக நிலையில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன் மேஷத்தில் சந்திருக்கிறார். மேஷராசி என்பர்களே, இந்த நாளில் நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய மனநிலையில் காணப்படுவீங்க. இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். கணிதம் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்போது கணிதத்திலே சில பேர் சாதனைலாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு மட்டும் எப்படி கைவரப்பெறுகிறதுன்னு சொல்லி
இன்றைய நாளில் நமக்கு இப்போ என்ன பண்ணணுமோ, படிக்கணுமோ, வேலையோ, பிஸ்னஸோ அதை மிகச்சரியாக செய்யறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி கற்றல், ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அஸ்வினில பிறந்தவர்களுக்கு இன்று நண்பகல் வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். காலை நேரத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது விசேஷமானதாக இருக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பகலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கப் போகிறது. மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவங்க கிட்ட இருந்து பரிசு, பாராட்டு, சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் குதூகலமாக உற்சாகமாக இருக்க முடியும். உழைக்கும் போதும் கூட விரும்பி உழைப்பீங்க. மாடு மாதிரி வேலை வாங்கிறது, மாடு மாதிரி வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய ராசியுடைய அந்த உருவகமே அப்படித்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு உழைப்பை பற்றி கவலையே இருக்காது. ஆனால் அது நீங்கள் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். மற்றவங்க ஏவினாலோ அவங்க இதை செஞ்சாகணும்னு ஆர்டர் போட்டாலோ நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் இன்றைய நாள் பிடித்த வேலைகளை, கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீங்க, பலன் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பெரியவர்கள் மெச்சும்படியாக, பாராட்டும்படியாக செயல்பாடுகள் இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நிதானம், கவனம், பொறுமை கை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கான வழி தெரியும். கடன் வேணும்னா கிடைக்கிறதுக்கான ஒரு அனுகூலம் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வரவை தாராளமாக எதிர்பார்க்கலாம். குரு ராசியில் இருக்கார், தனாதிபதி லாபத்தில் இருக்கார், ஜீவனத்தில் சனி இருக்கார், 8ல் 4 கிரகம் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அதனால் பண வரவை இன்றைக்கு தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையில் வரும். அப்போ அந்த வகையில் முயற்சி பண்ணணும். தானாகவே வரும் அப்படின்னு எங்கேயும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்போ நமக்கு பணம் வரும்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ எங்கேருந்து எப்படி வரும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணால் எங்கேருந்தாவது ஏதாவது ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும். அதை ட்ரை பண்ணும்போது கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொருளாதார மேம்பாடு அடைய போகிறீங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க, பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் ஆனால் அந்த வேலையை ஆரம்பித்ததில் ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னா அதுக்கான பணம் வந்துடும். திருவாதிரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன்ற ஒரு முடிவை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, தோட்டம் போடுறது, கால்நடை வளர்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முடிவு பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியானதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கட்டாயம் இந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது சாத்தியம். எப்படின்னு பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் ராசியாதிபதி சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கார். அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்ச பலத்தை பெற்று ராசியை பார்த்து இயக்கிறார், தோன்றார். அந்த தனஸ்தானம் நீங்கள் சுயமாக சம்பாதிக்கணுன்ற இடத்துல கேது இருந்து அந்த சாரத்தை சந்திரன் பெறுகிறார். பிறகு சுக்கிரன் சாரத்தை பெறுகிறார். அதனால் வேலையில் சேரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சேர்ந்து சேலரி வரும்போது சந்தோஷமாக இருக்கும், அப்படியாக இருக்கும். அதனால் இன்றைய நாள் உத்தியோக ரீதியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வசதிகள் சேரப்போகிறது. பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத பண கஷ்டமோ, தேவையில்லாத கவலை பிரச்சனையோ, வில்லங்கம் பஞ்சாயத்தோ உங்களை விட்டு போகக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கற்றுக்கொண்ட வித்தை கை கொடுக்க போகிறது. கைத்தொழில் கை கொடுக்க போகிறது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு கடினமான ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எதிரிக்கு பலம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அவர் உங்களை எதிரியாக பாவிக்கிறத விட்டுருவார், இல்லை இடம் மாறி போயிடுவார். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன் தாராளமாக இருக்குது. மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் இறை வழிபாடு அல்லது பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று செய்தீங்கன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிடிக்காத வேலையை செய்யவே கூடாது. ஒரு வேலை செய்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னா அதை செய்யாமல் கூட இருந்துடலாம். ஆனால் பிடிக்காமல் நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் பிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஆர்வத்தோடு, ஊக்கமாக, உற்சாகத்தோடு எதை செஞ்சாலும் அது பலன் தரும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அரசாங்க அனுகூலம் பெறுவதற்கான அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா, அரசு உத்தியோகத்தில் சேரணும்னு சொன்னால், அரசு சலுகைகள் கிடைக்கணும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது.
அப்படி இருக்கும்போது என்னென்னா மற்றவங்களை அதிகமாக நம்பிடக்கூடாது. 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு வந்து சில ஃபேவர்லாம் பண்ணுறார் மற்றவங்களால். ஆனால் இன்றைய நாளில் 8ல் சந்திரன் வரும்போது அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு, அதிகமான ஆசை, இவங்க இதை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்றைய நாளில் இல்லாமல் ஒருத்தர் வந்து கை கொடுக்கலனாலும் கூட இன்றைய பணிகளை எதுவும் நின்றுடக்கூடாது. நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அல்லது ஒருத்தர் ஒரு வேலை செய்யலைனா கூட நீங்களே செஞ்சு முடிச்சுடுவீங்க. அப்படின்ற மாதிரி தயார்படுத்தி கொண்டீங்கன்னா இன்றைய நாள் எந்த ஏமாற்றமும் இருக்காது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் பாடுபட்டு அதை அடைவீங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும், முழு மனதோடு இருக்கணும், தேவையில்லாத குழப்பத்தோடு இருக்கிறத கட்டாயம் தவிர்க்கணும். அதுக்கு வழிபாடு, தியானம், யோகாசனம் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு கோபம் கூடாது. இன்றைய நாளில் உங்களை அறியாமல் உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு ஆதங்கம் அல்லது அழுகை அப்படின்ற விஷயமா அது வெளிப்பட்டுடும். இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. துலா ராசி அன்பர்கள், இந்த நாள் வந்து சொத்து வாங்கிறதுக்கு, திருமண விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக அமைகிறது. குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கல்யாண விஷயங்களை தொடங்கலாம். இன்றைக்கு வந்து இந்த திங்கட்கிழமையாக இருக்கிறது, அஸ்வினி முடிஞ்சு பரணி நட்சத்திரம் வருகிறது. அந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு இன்றைக்கு ஏற்படும். அஷ்டமியாக இருந்தாலும் கூட இந்த அஷ்டமி பரவாயில்லை. இந்த அஷ்டமியில் ஒரு விசேஷம் இருக்கிறது. முதல்ல நம்ம பீஷ்மாஷ்டமி சொன்னோம் இல்லையா, அதுபோல் இந்த அஷ்டமி நாளில் நிறைய பேர் வந்து வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பெரியவர்களுடைய ஆசையோடு சுபகாரியங்கள் பற்றி பேச்சை தொடங்கலாம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை தொடங்கி அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் பிளான் பண்ணீங்க, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க, ஆனால் எங்கேயோ ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், ஒரு சொத்து வாங்கிறது சம்மந்தமாக முயற்சி மேற்கொண்டு இருந்தீங்க, அதை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால மீண்டும் அதை செய்கிறதுக்கு இந்த நாளில் நீங்கள் ஆரம்பம் செய்யலாம். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட செயல்களை இன்றைக்கு திட்டமிடுறது நல்லது. சக்திக்கு மீறிய விஷயங்களை சில சமயத்தில் பேராசை ஆட்கொள்ளும்னு சொல்லுவோம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க. இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் உங்களை முன்னிறுத்துவாங்க, இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்களை ரோல் மாடலாக காண்பிக்கிற அளவுக்கு இன்றைய நாள் படிப்பு, வேலை, பேச்சு, செயல்பாடு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உடல் உபாதைகளை சரிப்படுத்த தொடங்கலாம். அஷ்டமத்தில் குரு வந்த காலத்தில் இருந்து ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்று சரியாயிடும், அப்புறம் திரும்ப இன்னொன்று வரும். ஆனால் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கும், உங்களை ரொம்ப துன்புறுத்திடாது. ஆனால் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். அப்பப்போ மருத்துவரை பார்க்குறது, மருந்து எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போயில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும். நேற்றைக்கு இந்த ரதசப்தமி ஸ்நானம்னு சொன்னோம் இல்லையா, இந்த நாள் வந்து சூரியன் தன்னுடைய பாதையை திருப்புறார் அப்படின்றது. அப்போது யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் பெரும் கடனில், பெரும் உடல் உபாதையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரப்போகிறதுன்றது எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பாக விருச்சிகன்னும்போது ஜீவனாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கம், ஆதங்கம், கவலை இதிலிருந்து விடுபடுவீங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு இருக்கிறது. நற்செய்தி வரக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. பிள்ளை பிறக்கும் போதே அந்த பிள்ளைக்காக சேர்த்து வைக்க தொடங்கிறது, அவங்க என்ன துறையில் படிப்பாங்க, எந்த நாட்டில் போய் செட்டில் ஆவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பற்றி திங்க் பண்ணுற அளவுக்கு அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தைன்றது அவ்வளோ ஆசையான விஷயமா இருக்கும். அந்த பிள்ளைகளோடு உங்களுக்கு நல்ல நெருக்கம் உண்டாகும், நல்ல பந்தம் உண்டாகும். ஏதாவது கோபாவேசத்தினால, அவசரத்தினால உங்களுக்குள்ள மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட, இப்போதைக்கு ஒருத்தர் வந்து கோபித்து கொண்டு இருந்தாலும் இன்றைய நாள் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நாளாக அமையும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பிறர் பாராட்டும்படியாக கௌரவ பதவி தரும்படியான செயல்களை செய்வீர்கள். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பிறருக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் இருப்பீங்க.
மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிளான் பண்ணல, யோசிக்கல, ஆனால் இன்றைக்கு அது உங்களுடைய இலக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று வரலாம். இன்றைய நாளில் நீங்கள் கேட்குற செய்தி, படிக்கிற செய்தி, பார்க்குற சம்பவங்கள், பிறரோடு தொடர்பு கொள்கிறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வரும், நாமளே இதை செய்யலாமே அப்படின்ற எண்ணம் வரும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், ஒரு முதலீடாக இருக்கலாம். ஆனால் அது வந்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலிருந்து ஆசி பெற்று அவங்க வழிகாட்டக்கூடியதிலிருந்து நல்ல பலனை பெறுவீங்க. திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உள்ளுணர்வை மதித்து செயல்படும் போது பலன் கிடைக்க பெறுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு மன உறுதியோடு காணப்படுவீங்க. தேக ஆரோக்கியமும் சேர்ந்து கை கொடுக்கும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சுய முயற்சியில் வெற்றி பெறுவது, நீங்கள் யாரையும் எதையும் எதிர்பாராமல் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி இன்றைய நாளில் உங்களுடைய பணியெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் உணர்ந்து செயல்படுவீங்க. கடமைகளை நிறைவேற்றுவதற்கான தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ சரியாகிறதுக்கான மிகச்சிறந்த வைத்தியம் இன்றைக்கு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை தாராளமாக சொல்லலாம். எங்கேயாவது உங்களுடைய பணம் போய் மாட்டி இருக்குன்னா திரும்ப வரக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், தீய பழக்கம், தீய சகவாசம் இதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பணவரவை எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினை இருந்தால் அது வந்து முடிவுக்கு வரும். சுபகாரிய தடை இருந்தால் அது சரியாகும். திருமண தடை இருந்தால் அந்த தடையானது விலகும். கல்வியில் தடை ஏற்பட்டு உங்களுக்கு படிக்க முடியாமல் போயிடுமோன்ற பயம் இருந்தால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மீண்டும் படிக்கலான்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை அடைய போகிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிதானமாக பொறுமையோடு இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. பண வரவை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பேச்சு எடுப்படும், செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்தில் நாளைக்கு கிருத்திகை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.